என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, வேலையில் ஜாக்கிரதையா இருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆமேன். அபிஷேகத்தோடு வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அப்பா உங்களோடு கூட பேசுவார். ஆமேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமேன். சில கேள்விகளுக்கு பதில் இல்லை, சோர்ந்து போகிறோம். சில சூழ்நிலைகளில் முன்னேற்றம் இல்லை, தளர்ந்து போகிறோம். நான் இருக்கிறேன் என்று சொல்ல யாரும் இல்லை, நம்பிக்கையை இழக்கிறோம். அத்துணையின் மத்தியிலும் இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை என்னை உந்தி தள்ளுகிறது, உன்னால் முடியும் என. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை உந்தி தள்ளுகிறது, உன்னால முடியும். ஆமேன். உன்னால ஜெயித்து காட்ட முடியும், உன்னால வாழ முடியும், உன்னால ஆமேன் இதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுப்பது அப்பாவுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைய பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க கூட இருக்கிறனால உங்களால முடியும். இயேசு உங்களோட இருக்கிறனால உங்களால முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்களேன். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நமக்கு பரிச்சயமான வசனம். அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம நினச்சிக்குவோம், சொல்லி பார்ப்போம், அல்லது வேதத்தை படிக்கும்போது அந்த வசனங்களை படிக்கலாம். ஸோ தேவ பிள்ளையே பாருங்க, சில பேர் வேலைக்கு போகும்போதே என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, சார் இந்த சனியம் பிடிச்ச வேலைக்கு போகிறதுக்கே கோபமாக வருது இல்லை. வேலைக்கு கிளம்பும் போது எப்படி சொல்கிறது, சனியம் பிடிச்ச வேலை சொன்னீங்க நோண்டி போடுவார் ஆண்டவர் கண்ணை. ஆமே. காலையில் எழும்பும் போது ஆமே என்ன செய்யணும், ஏசப்பா இன்னைக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா, கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆறாத சோறும் ஆமீன் ஒழுகாத வீடும் கிழியாத உடையும் எனக்கு கொடுத்துருக்கீங்களப்பா, நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆறாத சோறு, ஒழுகாத வீடு, கிழியாத ஆடை. என்னைக்காவது இதை யோசிச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏசப்பா எவ்வளோ அருமையா நம்மளை நடத்துறாங்க, எவ்வளோ அருமையா நம்மளை நேசிக்கிறாங்க. வேலை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது எந்த வேலையுமே, ஒரு வீட்டு வேலை செய்யலாம், அல்லது காட்டு வேலை செய்யலாம், அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கலாம், அல்லது பெரிய பாஸாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆமென், என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கணும், நான் செய்கிற வேலை ரொம்ப மதிப்பானது. ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்கள் இந்த நம்முடைய இந்த சாக்கடை எல்லாம் போகும்போது அதை கழுவுறது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறது, அந்த வேலையெல்லாம் செய்கிறவங்கள ஐ சில நேரம் சில மனிதர்கள் அற்பமாக பார்ப்பாங்க. நான் சொல்கிறேன், அவங்க தான் உயர்ந்த வேலை செய்கிறாங்க. உலகத்திலே வச்சு உயர்ந்த வேலை அவங்க தான். என்னை கேட்டால் அவங்களுக்கு தான் நிறைய சம்பளம் கொடுக்கணும். ஆமே. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும், கர்த்தர் அவங்க வாழ்க்கை தரங்கள் எல்லாம் உயர்த்தணும். ஆமே. அவங்க மாத்திரம் க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நாடே குப்பையாக போயிடும். ஆமேன். ஆகவே அப்படிப்பட்ட மக்கள் கூட என்ன நினைக்கணும்னா, நான் ஒரு பெரிய உயர்ந்த வேலையை செய்கிறேன், நான் செய்கிற வேலை மதிப்பானதுன்னு நினைக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஸோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். இன்னைக்கு அடுத்தவங்க வேலையை பார்க்குறோம், நம்ம வேலையை பார்க்கறது இல்லை. அடுத்தவங்க எப்படி செய்கிறாங்க, அடுத்தவங்க எப்படி முன்னேறி இருக்காங்க, அடுத்தவங்க எப்படி இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்குதுன்னா, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். ஹல்லேலூயா. நம்ம வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுதே, உங்கள் வேலைக்கு நீங்கள் கிளம்பும் போதே ஒரு செகண்ட் அல்லது 5 செகண்ட் நின்று ஜெபம் பண்ணுங்கப்பா, எனக்கு கொடுத்துருக்குற அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலையை செய்வதற்கு இன்று எனக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், புத்தியை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய வேலையில் இன்னைக்கு நான் ஷைன் ஆகும்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கப்பான்னு நம்பிக்கையோடு போய் செஞ்சு பாருங்க. அந்த நாள் முழுவதும் நீங்க சமாதானமா வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?
ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதத்துல நீங்க படிக்கும் பொழுது நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்களேன். ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எல்லா வேத வசனங்களையும் ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும், ஆம் கிறிஸ்துவே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை வரைக்கும் தேவ பிள்ளையே எல்லாம் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை ஆராதிப்பது முக்கியம், பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியம், ஒழுக்கமாய் இருப்பது முக்கியம், தேவனுக்கு பயப்படுவது முக்கியம், குடும்ப பொறுப்புகளை கவனிப்பது முக்கியம், பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்குவது முக்கியம். ஆமென். வசனங்களை படிப்பது முக்கியம், தேவனுக்கு கொடுப்பது முக்கியம், தேவனை பிரியப்படுத்துவது முக்கியம், தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியம். எதை நிராகரிப்பீர்கள் இது வேண்டாம் என்று? எல்லாமே முக்கியம். ஆமென். என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முக்கியம் என்று யோசிக்கிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏதோ ஒன்றை அடைய துடிக்கிறீர்கள், ஏதோ ஒரு உயர்வுக்குள் போகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். என்றைக்கு அலட்சியப்படுத்துகிறீர்களோ, ஆமென். சில பேருக்கு அப்பாவை கண்ட அலட்சியம், அம்மாவை கண்ட அலட்சியம், உருப்படவே மாட்டீங்க. ஆமென். எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். சில நேரம் பாருங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றை கற்றுக்கொள்ளட்டும் என்று தாய்மார்கள் சொன்னா கூட கேட்கக்கூடிய இருதயம் அவர்களுக்கு இன்றைக்கு இல்லை. வீட்டில் வேலை செய்யாதவங்க எப்படி நீங்க ஆபீஸ்ல போய் செய்ய போறீங்க? ஆமே. எத்தனையோ பெண் பிள்ளைகள் இன்றைக்கு தாய்மாரோட WWல தான் இருக்கிறாங்க இல்ல? நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய சொல்றாங்க. ரெஸ்லிங் அப்படின்னா என்ன? எத்தனை பேர் இந்த குண்டனுங்க சண்டை போடுவானுங்க பார்த்துருக்கீங்களா டிவியில? ஆமே. எதிர்த்து பேசுறது அலட்சியங்கள். ஆமே. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் முக்கியங்க, ஒவ்வொரு நாளும் முக்கியம், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில முக்கியம். ஆமேன். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனை முக்கியம், இந்த வார்த்தைகள் எனக்கு முக்கியங்க. ஆமீன். நான் சொல்லுகிற 100 வார்த்தையில ஒரு வார்த்தை உங்க இருதயத்துல விழுந்தா, ஆமீன், அது உங்களை உயர்த்த துடிக்கும் என்பதை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஆமீன். நம்ம சர்ச்ல ஐடி ஃபீல்ட்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாங்க. நல்ல ஞானத்தை கர்த்தர் அந்த மகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து ஒரே கண்ணீர். என்னமான்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, அம்மா நீங்க சொல்ற மாதிரி சில நேரம் என்னுடைய ப்ராஜெக்ட்ல எனக்கு தெரியாதுன்னு என்ன ஒதுக்குவாங்க. இந்த பிள்ளைக்கு இது எங்க தெரிய போகுதுன்னு எல்லாரும் முன்னாடி என்ன ஒதுக்குவாங்க. ஆனா நான் அபிஷேகத்தோடு அந்த வேலையை செய்யும் பொழுது எல்லார காட்டிலும் என்னுடைய ஸ்கேல் தான் உயர்ந்திருக்கும் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆமே. தேவ பிள்ளையே, முக்கியம். நம்புறீங்களா? இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வந்தது முக்கியம், நல்லது. ஆமென். கர்த்தரை நான் துதிப்பது நல்லது, தேவனை தெரிந்து கொண்டது நல்லது. எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த தகப்பன் ரொம்ப முக்கியமானவர், உங்களுக்கு கிடைத்த தாய் ரொம்ப முக்கியமானவங்க, உங்களுக்கு கிடைத்த சபை ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு கொடுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல ஊழியக்காரன் ரொம்ப முக்கியமானவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்னைக்கு ஒன்றை முக்கியப்படுத்தி பழகுகிறீர்களோ அன்னைக்கு அதை கனப்படுத்த பழகுவீங்க. என்னைக்கு அலட்சியப்படுத்தி பழகுறீர்களோ எதுவுமே உங்களுக்கு பெருசாவே தெரியாது, எதுவுமே உங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஆமே. அப்ப வேலைக்கு கிளம்பும் போதே என்னுடைய வேலையில் இன்னைக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி நம்ம வீட்டில் நடக்கிற விஷயமெல்லாம் இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு தோணுதா? இல்ல, நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரிய வருது? ஆமே. ஆவியானவர் சகலகலா வல்லவர். அல்லேலூயா. ஆமென். சர்வத்தையும் அறிந்தவர். ஆமென். யார் யாருக்கு என்ன வார்த்தை வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும், செகண்ட் சர்வீஸ்ல வேற மாதிரி இருக்கும். ஏன்? மனுஷங்க வேறவங்க வர்றாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி சத்தியத்தை சொல்லும்படி இந்த ஆகாரம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இப்போ வேலைக்கு கிளம்பும் பொழுதே சனியம் பிடிச்ச வேலை சொல்லாதீங்க, மதிப்பான வேலைக்கு போறேன். ஆமே.
கிளம்பும் போதே நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை கனப்படுத்தி பாருங்க, அது உங்களை கனப்படுத்தும். ஆமே, வேலைக்கு கிளம்பும்போது அற்பசப்பமா போகாதீங்க. ஆமே, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே, கூட்டுற வேலைக்கு போனா கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஆமே, உங்களை பார்த்து 100 பேர் கத்துக்குவாங்க, சுத்தத்தை கத்துக்குவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் கிட்ட இருந்து தாங்க சுத்தம் இந்த பூமிக்கு வந்தது. ஆமே, இந்தியாவுக்கு மிஷினரிகள் வந்த போது அப்பவே இந்தியர்கள் என்ன கோட்டும் டையுமா போட்டுட்டு இருந்தாங்க. ஆமே, அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருந்தது. ஆமே, ஆனால் அப்படிப்பட்டவர்களை நல்ல உடைகளை உடுத்த வைத்து நல்ல குளிப்பதற்கு சொல்லி கொடுத்து சுத்தத்தை சொல்லி கொடுத்து கல்வியை கொடுத்து ஆமே எவ்வளவு ஆசீர்வாதத்துக்குள்ள ஜனங்களை நடத்தி இருக்கிறார்கள் என்று யோசிக்கும் போது இது தேவன் கொடுத்த ஈவு என்றே நான் சொல்லுவேன். ஆமே, நீங்க ஒரு ஊருக்குள்ள போய் பாருங்க, ஒரு பட்டணத்துக்குள்ள போய் பாருங்க, அந்த பட்டணத்துக்குள்ள மிஷினரிகளின் ரத்தம் இருக்குமே தெரியுமா? அங்கு கல்விக்கூடங்களை அமைத்தது மிஷினரிகள், மருத்துவமனைகளை அமைத்தது மிஷினரிகள், ரயில் தண்டவாளங்களை அமைத்தது ஆமேன் மிஷினரிகள் மார்கள் போன்ற வந்த மனிதர்கள். ஆமே, தேவ பிள்ளையே, இப்ப வேலையில் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லன்னா அவ்வளவுதான். வேலையில் எப்படி இருக்கணும்? ஆமே, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உன்னால முடியாது அப்படின்னு சொல்ற இந்த மனசு நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆமே, மற்றவங்க சொல்லும் போது வர ரோசத்தை விட எனக்கு நானே சொல்லிக்குவேன் பாருங்க, அப்ப ரோசம் அதிகமா வரணும். ஆமே, நம்ம மனசு சில நேரம் நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? உன்னால முடியாது, உன்னால படிக்க முடியாது, உன்னால இந்த வேலையை சொல்ல முடியாது, செய்ய முடியாது, உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மனசு சொல்லும்ல. அப்ப நினைக்கணும், காதே நீ செவிடாயிரு, அந்த வார்த்தையை கேட்காதன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமே, உழைப்பவனுக்கு ஆமேன் என்ன செய்யணும்? உழைப்பவன் முன்னேறி கொண்டே இருப்பான். ஆமே, அப்ப வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, முக்கியமானதை நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன், அந்த முக்கியமானதுல ஒண்ணு உன் வேலையில நீ ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, வேதத்தில் அதாவது இந்த ஜாக்கிரதை, வேலையில் ஜாக்கிரதையா இருங்கிற வார்த்தை எபிரேய பதத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகர் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். மகர் அப்படின்னா சுறுசுறுப்பாய் செய்வது, வேலையை வேகமாய் செய்வது, இன்னொன்று குறித்த காலத்திற்குள் செய்து முடிப்பது. ஆமே, இந்த ரெண்டும் நமக்கு இருக்கணும். சுறுசுறுப்பாக ஒரு வேலையை செய்யணும், ரெண்டாவது குறித்த காலத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த வேலையை செய்வதற்கு பழகிக்கணும். சில பேர் காலையில சிங்க்ல பாத்திரத்தை போட்டா நைட்டு 12 மணி வரைக்கும் அப்படியே கிடக்கும். ஆமே, அடுத்த நாள் கூட இல்ல, அன்னன்னைக்குரிய வேலையை அன்னன்னைக்குரிய துணியை ஆமே பாஸ்டர் வரும்போது வேக வேகமா அழுக்கு துணி எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டி கட்டல் கட்டியில் ஒரு எத்தி விட்டு உள்ள போலன்னு உன்னை பட்டை தீட்டிடுவேன்னு உள்ள தள்ளி விடுறது. ஆமே, அன்னைக்கு மட்டுமா நம்முடைய சுத்தம் இல்லைங்க. ஆமே, சுத்தம் பழமொழி சொல்லுவாங்க, சுத்தம் சோறு போடும். நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க கூட விளையாடுற பசங்களாம் சுத்தம் சோறு போடும், சூறை குழம்பூற்றும் பண்ணுங்க. அந்த மாதிரி இல்லை பழமொழி. சுத்தம் என்ன செய்யும்? சோறு போடும். சுத்தம் வேலைக்கு போகும்போது ஆமே, கிளீனினஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸா? ஆமே, சுத்தம் ஒரு தெய்வீகங்க அதுல சுத்தமா இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. காலையில வேலைக்கு போறீங்களா? அதான் அதாவது உலக மக்கள் சொல்லுவாங்க, அதாவது வேலை அவங்களுக்கு தெய்வம் மாதிரியாம். ஆமே, செய்யும் தொழிலே தெய்வம். அப்ப எந்த அளவுக்கு உங்க வேலையை நீங்க மதிக்கிறீங்களோ சுத்தமா ஆமே மெயின்டைன் பண்ணி போறீங்க. நீங்க வேணா இருந்து பாருங்களேன், 1 மந்த்துக்குள்ள உங்க பொருளாதாரம் உயராட்டி என் பேரை மாத்திக்கோங்க. வித்தின் 30 days. ஹல்லேலூயா. உங்க சொந்த வேலையா கூட இருக்கலாம். இப்போ நம்ம லதா சிஸ்டர் அவங்க எல்லாம் சொந்த பிசினஸ் பண்றாங்க, இருக்கலாம். நல்லா குளிச்சுட்டு தான் போறீங்க, ஸ்தோத்திரம். இருந்தாலும் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன செய்யுங்க, உங்க ஃபீல்ட்ல போய் நில்லுங்க. உங்க மேல இருக்கிற தேவ பிரசன்னம், உங்க மேல இருக்கிற தேவ மகிமை ஹல்லேலூயா ஜனங்களுக்குள் கிரியை செய்து ஹல்லேலூயா அநேகர் காடைகள் குவிவது போல கஸ்டமர்ஸ் ஆண்டவர் குவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி. வேலைக்கு முதல் தகுதி சுத்தம். ஹல்லேலூயா. ஆமே. சில பேருக்கு ரொம்ப பெருமை, நான் இன்னைக்கு குளிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றதுல அவ்வளோ அலாதி பெருமை.
ஆமே, சொல்லாதீங்க வெளியே. அல்லேலூயா. ஆமே, சென்டர் வேற அடிச்சுக்கிறது. ஆமே, தேவ பிள்ளையே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு நான் பேசுகிறேன். ஆமே, ஸோ வேலைக்கு போகிறீங்களா, சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள் கை நகங்கள் எல்லாம் பாருங்கள். எல்லாரும் உங்கள் நகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாஸ்டர் ஐயா நகத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க. கிருத்திக் பாரு, கிருத்திக் நகத்தை எல்லாரும் பார்த்துட்டு போங்க. போகும்போது எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கட்டும். ஆமே, எல்லாத்தையும் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில். ஆமே, கிளம்புறீங்களா, டிப் டாப்பாக போங்க. ஆமீன். எத்தனை பேருக்குள்ள அந்த ஆசை இன்னைக்கு வருது என் வேலையில்? ஆமே, ஒரு மினிஸ்டர் வர்றாரு, அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் பாருங்கள், ஒயிட்டு தான். ஆமே, அதில் வரும்போது சில நேரம் சில பேர் ஒயிட்டில் வரும்போது நம்ம என்ன மினிஸ்டர் மாதிரி வந்திருக்கான். ஆமே, அந்த மாதிரி உங்கள் உடையில் நீங்கள் ஒரு தனி கெத்து வேண்டாமா? அல்லேலூயா. ஆமே, அப்போ தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலையில் ஜாக்கிரதைங்கிறதுல முதல் வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தாயாக சொல்றேன், சுத்தம் முதல் தரத்தை, முதல் தகுதியை எனக்கு கொடுக்கிறது. முதல் தரமான ஆசீர்வாதங்களை அது எனக்கு கொண்டு வருகிறது. ஆமே, இப்போ வேலையில் ஜாக்கிரதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது காரியம், அடிமையை போல உழைப்பவன் அரசனை போல சாப்பிடுவான். வேலைக்கு போனால் எப்படி உழைக்கணுமா? அடிமை மாதிரி உழைக்கணும். ஒரு அடிமையாக இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டர் சொல்கிறாங்க, உங்களை அடிமைன்னு நான் சொல்ல வரல, பட் அன்னைக்கு ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க, 8 முறை ஒரு நாளைக்கு பாத்திரத்தை கழுவணுமா அவங்க வேலை செய்கிற வீட்டில். அது இல்லாமல் சமைக்கணும், அது இல்லாமல் அவங்க குடும்பத்தினுடைய வேலைகள், பிள்ளைகளை கவனிக்கணும். 8 முறை ஒரு நாளைக்கு பாத்திரம் கழுவுறனா கையெல்லாம் எப்படி வலிக்கும். அதுக்காக அவங்க வந்து முடியாதுன்னு படுத்தா உழைப்புக்கு பணம் வராது. நான் சொல்றேன், அடிமையை போல உழைப்பவன் அரசனை போல சாப்பிடுவானாம். ஆமே, நம்புறீங்களா அந்த வார்த்தையெல்லாம்? ஆமே, உழைப்ப கொட்டணும். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், உங்க பாஸோ அல்லது உங்க ஓனர்ஸோ உங்களுடைய உழைப்பை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா பரம தகப்பன் உங்களுடைய இன்ச் பை இன்ச் உங்களை கவனிக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி, அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பனை நான் ஆராதிக்கிறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் அப்பா நமக்கு அப்பா தான், அதுக்கு மேல என்னுடைய எஜமான் அவர் தான். என்னுடைய எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற கான்சியஸ் யாருக்குள்ள இருக்குதோ, நான் சொல்றேன் 100 மடங்கு 1000 மடங்கு உங்க வேலையில உயர்வை பார்த்தே தீருவீங்க. ஆமென். தேவன் செய்ய வல்லவர், 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 வல்லவர். ஷபதக ரபலக ரபா. ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்களேன். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. வேலையை பத்தி சொல்லும்போது பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுறாரு, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணுமா? யோக்கியமாய் நடந்து. யோக்கியம்னா என்னங்க? ஒழுங்காய் நடந்து, சீராய் நடந்து, உங்க வேலையை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு வேலை செஞ்சிடணும். ஆமென். அல்லேலூயா. உங்க பிசினஸை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நீங்க பிசினஸ் பண்ணிடணும். இந்த ஊழியத்தை யாரும் குறையே சொல்லாத அளவுக்கு ஊழியம் செஞ்சிடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். திருத்துகிறது வேறு, குறை சொல்வது வேறு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப குறை சொல்லாத அளவுக்கு என்னுடைய வேலையில நான் வந்து ரொம்ப சரியா செய்யறதுக்கு தேவன் கிட்ட ஞானத்தை கேட்டு 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 செஞ்சு பாருங்க, அப்பா உங்களை உயர்த்திட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. கண்டிப்பா உயர்த்துவாரு. ஆமே. அப்ப புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக யோக்கியமாய் நடந்து, வசனம் சொல்லுது, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. ஆமே. வேலை செய்யறவங்களுக்கு ஒண்ணுலுமே குறைவு வராது. ஆமென். அன்றன்றைக்கு தேவையை ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நல்ல வேலை செஞ்சு பாருங்க, வாடகை கட்டுறதுக்கு கஷ்டம் வராது. நல்ல வேலை செஞ்சு பாருங்க, சேமிப்புக்கு குறைவு வராது. நல்ல வேலை செஞ்சு பாருங்க, கடன் வாங்குவதற்கு உங்க கரங்கள் நீளாது. என் தேவன் உங்க வேலையை ஆசீர்வதிப்பார். ஒன்றிலும் குறைவு வராது, 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 வராது. அல்லேலூயா.
ஆமே. வேலை செஞ்ச வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லுங்க, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து நல்லா வேலைக்கு போங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமே. என்றைக்கு நமக்குள்ள சோம்பேறித்தனங்கள் வருகிறதோ, ஆமே, நிறைய சோம்பேறித்தனங்கள் இன்றைக்கு. சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம், சில பேர் தூங்குற கூட சோம்பேறித்தனமா இருக்கு. பாய் போட்டு தலையணை வச்சு பெட்ஷீட் எடுத்து படுத்து தூங்குறதுக்கு உக்காந்துட்டே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு இந்த காலங்கள் போகுது. ஆமே. சில பேர் எங்க பாரு தூக்கம். ஆமே. நேற்று ட்ரெயினில் வந்தோம், ஒரு அம்மா ஜென்ரேட்டர் மாதிரி ஓடுது அந்த அம்மாவுடைய சவுண்டு. புக் பண்ணியிருக்கிறது ஏசி ட்ரெயின், அந்த அம்மா சவுண்டு மட்டும் தனியாக கேட்டுட்டே வருது. ஆமே. தூங்கிட்டு வேண்டான்னு சொல்ல, ஆனால் ரொம்பவும் தூங்கக்கூடாது. ஆமே. அவேர்னஸாக இருக்கணும் எல்லாத்துலேயும். தேவ பிள்ளையே, அப்போ வேலையில் வேலை செய்ய செய்ய ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் உனக்கு குறைவு வராதுமா, குறைவு வராது. நம்புங்க, விசுவாசிங்க, உழைச்சு பாருங்க, வேலையில் முக்கியத்துவம் கொடுங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். வசனத்தில் படித்தோம், வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன். சிஸ்டர் அந்த வசனத்தை படிங்க. அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமீன். அவன் நீசருக்கு முன்னாடி இல்ல, எங்க நிப்பானா? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. ஆமீன். பாருங்க, இதுக்கு ஆதாரமா ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் படிங்களேன். ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தால் ஆகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையை எல்லாம் செய்தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்க வீடுகளில் போய் படிச்சு பாருங்க. இந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருத்தனுக்குள்ள வேலையை ஆண்டவர் கொடுக்கும்போது அவன் இன்ட்ரெஸ்டா உற்சாகமா அந்த வேலையை கனப்படுத்தி செய்யறான், அவன் கத்துக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ஏசப்பா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, ஆமேன், அவனுக்கு வேலை செய்யறதுக்கு சில பேருக்கு புத்தி இருக்கும், அறிவு இருக்காது. சில பேருக்கு ஞானம் இருக்கும், புத்தி இருக்காது, ஆனா யுக்தி இருக்காது. ஆனா இவனை குறிச்சு வசனம் சொல்லுது, எல்லா வேலையும் செய்யறதுக்கு அவனுக்கு யுக்தி இருந்துச்சு, புத்தி இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமீன். மண்டையை நல்லா கொட்டி சொல்லுங்க, எனக்கு ஏசப்பா, எனக்கு வேலை செய்யறதுக்கு யுக்தியும் வேணும், புத்தியும் வேணும், அறிவு வேணும்பா. கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில கொட்டு வாங்கணுமா? அல்லேலூயா. மோதிரம் போட்டவங்க நல்லா கொட்டிக்கங்க. ஆமே. கொட்டு வாங்கினாலும் எப்படி வாங்கணுமா? மோதிர கையில் கொட்டு வாங்கணுமா? தேவ பிள்ளையே, ஒரு வேலையை செய்யறதுக்கு 3 விஷயத்தை ஏசப்பா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. என்னென்ன? யுக்தி, புத்தி, அறிவு. ஆமே. இந்த 3 ஒரு வேலையில் ஒருத்தவங்களுக்கு இருந்தா, ஆமேன், நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, நீங்க உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறக்கு அழைக்கப்படல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்தில் உங்களை ஒரு நபரை எடுத்துக்கலாம். நீங்க ஒருத்தர், இப்ப மெல்வின் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மெல்வின் கர்த்தர் நல்ல யுக்தியும் புத்தியும் அறிவும் கொடுத்து ஆண்டவர் நல்லா வளர்த்தி ஆசீர்வதிக்கும் போது, மெல்வினுடைய குடும்பத்துல அவங்க அப்பா வகையிலையோ அம்மா வகையிலையோ யாரோ ஒரு நலிஞ்ச நிலையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கு மெல்வின் உதவி செய்யும் போது மெல்வின் மெல்வினுக்கு மட்டும் அல்ல, அவங்க உறவுகளுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது எனக்கு மட்டும் அல்ல, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி கர்த்தர் என் கரத்தை பலப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறவங்க, புரிஞ்சவங்க, என்னை நீர் அப்படி மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவை மகிமைப்படுத்தி பாருங்க. ரீபா லாகா ரிகாபா ஷபாதா கராபாபா ஓ ரியந்தலாபரா. ஆமே. எனக்கு மட்டும் இல்லை, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமீன். அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய அந்த கிருபை, அதனுடைய பொருள். ஆமே. தேவ பிள்ளையே, இந்த வசனத்துல நீங்க படிக்கும்போது ஒரு விதவை தாய்
அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பையன் பிறக்கிறான். ஆமேன். அந்த அம்மா ஒரு நல்ல ஜெபிக்கிற தாயா இருந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நப்தலி கோத்திரத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்களேன். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். ரெண்டு விஷயம் உங்ககிட்ட பதிவிடுறேன். ஒன்று, விடுதலை பெற்ற பெண்மான் என்பது சுறுசுறுப்புள்ளவர்கள் நப்தலி கோத்திரத்தார். இரண்டாவது, வசனம் அவர்களுக்குள் இருந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யார் யாருக்குள் சுறுசுறுப்பும் யார் யாருக்குள் வசனமும் இருக்கிறதோ அவர்களுடைய உயர்வை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். அவர்களுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. அவர்களை எட்டாத உயரத்திலே தேவன் கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஆமென். சுறுசுறுப்பு இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணுங்க? வசனமும் எனக்குள்ள இருக்கணும். நப்தலி கோத்திரத்தை குறித்து பாருங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஆமீன், அன்றைக்கு யாக்கோபின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைய இந்த தீரு நகரத்தானான இந்த ஈராம் என்பவன், அவங்க அம்மா, அந்த விதவை தாய் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்ததினாலே விடாப்பிடியா ஜெபிச்சிருப்பாங்க. ஏசப்பா, எங்களுடைய கோத்திரங்கள் தளர்ந்து போக கூடாது. என்னுடைய மகன் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கும்படி ஒரு பலனை தாங்கப்பா அப்படின்னு அந்த தாயார் ஜெபிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க விதவையாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆதரித்தார். அவங்க மகன் நீசருக்கு முன்பதாக அல்ல, ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தினார். எந்த மனுஷனும் இல்ல. நீங்க உண்மையா உழைச்சு பாருங்க, எந்த ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு தேவை வராது. உண்மையா உழைச்சு பாருங்க. நல்லா படிங்க. படிக்கிற காலத்துல நல்லா படிங்க. ஆமீன். வேலை செய்யற காலத்துல நல்லா வேலை செய்யுங்க. ஆமீன். தேவ பிள்ளையே, யாக்கோபு சொல்வாரு, என் கண்களுக்கு நான் உறக்கத்தை வரவிடல. ஆமீன். பகல்ல வெயிலின் பார்க்கல, இரவுல குளிரின் பார்க்கல. 20 வருட காலத்தின் உழைப்பு தான் 2 பெரிய பரிவாரங்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யுங்க? உழைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் நிக்காதீங்க வேலைக்கு. ஆமீன். இருக்கிற நான் ஒரு வாரம் முழுக்க சம்பாரிச்சிங்கல்ல, அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனீங்கன்னு எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். ஆமே. என்னையும் பாரு, என்ன அழகையும் பாருன்னு தான் உட்காந்துருக்கணும். அப்புறம் ஆமே. அல்லேலூயா. என்ன கோடி சம்பளம் கொடுத்தா கூட சண்டே என்ன செய்யாதீங்க? வேலைக்கு போ. சில தவிர்க்க முடியாத ஃபீல்டில் இருக்கிறவங்க இருக்காங்க. காவலர்கள் வேலையை என்ன செய்ய முடியாது? நிறுத்த முடியாது. அடுத்து ரயில்வே துறை, போக்குவரத்து துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க, அடுத்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் மேபி எக்ஸ்கியூஸ் கர்த்தரே கொடுத்துருப்பார். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து பங்கு பெறும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, அந்த நப்தலி கோத்திரத்துக்குள்ள 2 விஷயம் இருந்தது. அதனால தான் நியாயாதிபதிகளில் படிக்கும்போது செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்களுடைய உயிரையும் எண்ணாமல் துணிந்து நின்றார்கள். ஆமே. உங்கள் உடம்பை நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யவே முடியாது. ஐயோ கை சுற்றுரும் அப்படின்னு டீ வைக்க முடியுமா? இல்லையா? ஆமே. ஐயோ கை வலிக்கும் அப்படின்னா வீடு கூட்ட முடியுமா? ஆமே. யோசிச்சு பாருங்க. குக்கரை தூக்குனா 2 கையும் வலி எடுத்துரும் அப்படின்னு சொன்னா சமைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ இமானுவேல் பிரதர் இருக்காரு, வண்டி ஓட்டவே முடியலன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அவர் சம்பாதிக்க முடியுமா? குடும்பத்தை நடத்த முடியுமா? ஆமே. என்ன செய்யணும்? வேலை இருக்கு. உற்சாகமா அந்த வேலையை செய்ய, சுறுசுறுப்புக்காக சொல்றேன். ஆமே. எழும்பும் பொழுதே ஒரு சுறுசுறுப்போட எழும்புங்க. சில பேர் பெட்ரூம்ல இருந்து எழும்பி ஹாலுக்கு வரைக்கும் 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி ஆயிரும். அப்படியே ஆடி அசந்து. ஆமே. இல்ல, அதுக்கிடையில கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு போகலாமா, உட்காரலாமா, டீ குடிக்கலாமா, பல்லு விளக்கலாமா, வேண்டாமா. ஆமே. என்னைக்கு பழகுறதுங்க? ஆமே. ஹாஸ்டல்லாம் படிக்கும்போது 5 மணிக்கு அந்த விசில ஊதுனாங்கன்னு வைங்க, எந்திரிச்சிடணும். எப்போ தெரியுங்களா? 10 வயசுல. இன்னைக்கு எனக்கு வயசு 45 வயசு ஆகி போச்சு. 10 வயசுல. ஆமே. 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க. 5:15 ப்ரேயரில் வந்து நிற்கணும். வெளியே வந்து குளிர், அப்படி குளிராக இருக்கும். கிரவுண்டில் நிற்கணும். அதுக்குள்ளே ப்ரஷ் பண்ணியிருக்கணும், முகத்தை நல்லா அலம்பி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஆமே. இன்னும் குச்சி வச்சுருப்பாங்க, வெளுத்து போடுவாங்க வார்டனுங்க. 5:15 ப்ரேயரில் நிற்கணும். எப்படிங்க? 10 வயசில் சொல்லி கொடுத்த பாட்டு. பாட்டு சொல்லுது, பத்திரமா என்னை உத்தமனாக்கிடும் தேவே.
காலையில எழும்பின உடனே அப்பா கிட்ட என்ன கேட்கறக்கு சொல்லி கொடுத்தாங்க மிஷினரிகள்? நான் உத்தமமா இன்னைக்கு வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் படித்த ஹாஸ்டலுக்காக தேவனை துதிக்கிறேன். என்னை வழிநடத்தின டீச்சர்ஸ்க்காக ஆண்டவரை துதிக்கிறேன். எனக்கு கொடுத்த நல்ல சிஎஸ்சி பள்ளிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அன்னைக்கெல்லாம் அவங்க நடத்தினது தான் இன்னைக்கு என்னை ஒரு ஊழியக்காரியாய் நிறுத்தி இருக்கிறது. அந்த ஒழுங்குக்குள்ள என்னை நடத்தலைன்னா நான் ஒரு ஊழியக்காரியா வந்திருக்க முடியாது. அந்த ஒழுங்குக்கு நான் முறுமுறுத்திருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரியா நிற்க முடியாது. தேவ பிள்ளையே, ஆகவே ஒழுங்கு, சுறுசுறுப்பு நம்ம வாழ்க்கையில உச்சத்தை அடைய வைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே அந்த ஈராம் என்னும் அபி என்று வேதத்துல படிக்கிறோம், அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, டே நீ தங்கத்துல வேலை செய்யணும், நல்லா படி. வெண்கலத்துல வேலை செய்யணும், நல்லா கத்துக்கோ. இரும்புல வேலை செய்யணும், ஆமே. வெள்ளியில வேலை செய்யணும், மரத்துல வேலை செய்யணும். நீங்க படிச்சு பாருங்க, கற்கல்ல வேலை செய்யணும். கற்கள்னா என்னங்க? அவன் வெளியே கிடக்கிற கல்லா? அது இல்லை. ஆமேன். விலை உயர்ந்த கற்கள்ல ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு எப்படி டிசைன் பண்ணணும். மாதுளம் பழங்கள் வடிவமைச்சாங்களா ஆலயத்துக்குள்ள. அப்படிப்பட்ட டிசைனரா நீ வரணும். இது எல்லாத்துக்கும் நீ நுணுக்கமா படிக்கணும் தம்பி. சின்னதுல இருந்தே அப்பாவை பிடிச்சுக்கோ, ஏசப்பாவை பிடிச்சுக்கோ. ஆமேன். நுணுக்கமா வேலைகளை கத்துக்கணும் அவங்க அம்மா டீச் பண்ணாங்க பாருங்க. அப்படியே கேட்டு 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 கேட்டுதான் அவன் நீசருக்கு முன்னாடி அப்பா நிக்க வைக்கல, ராஜா முன்னாடி நிக்க வச்சார். ஆமே. நான் சொல்றேங்க, சத்தியத்தை கேட்டு 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 அதன்படி நடக்கிற பிள்ளைங்களை அப்பா ஒரு நாள் சோட போக விட மாட்டாரு. நீங்க ராஜா முன்னாடி நிப்பீங்க. ராஜாங்கிறது ஒரு உயர்வையும் குறிக்கிறது. ராஜாங்கிறது இயேசு ராஜாவையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். ஆமே. வழிநடத்துங்க, சொல்லிட்டே இருங்க. ஆமேன். சொல்லப்படுகிற அத்துணை வார்த்தையில் ஏதோ ஒரு வார்த்தை அவன் இருதயத்தை கண்டிப்பா தொட்டே ஆகும். ஆமேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கொடுத்து விட்டுறாதீங்க. உருவாக்குகிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமேன். உங்களை பார்த்து தான் உங்க பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. ஆமேன். அதனால சொல்றேன், இந்த தாயாருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். சுறுசுறுப்பும் இன்பமான வசனங்களினுடைய அந்த வசனிப்பும், ஹல்லேலூயா, இன்பமா இருந்துச்சான் வசனம். ஆமேன். போர் அடிக்கல அந்த கோத்திரத்துக்கு. வசனம் உங்களுக்கு கஷ்டமா இல்லை. ஆமேன். இன்பமா இருந்துச்சான். அல்லேலூயா. அந்த வசனங்கள் தான் அந்த குடும்பத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு நிறுத்தினது. தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரியாக, ஒரு தாயாக சொல்லுகிறேன், உங்க வேலையில ஜாக்கிரதையா இருங்க, உண்மையா இருங்க வேலையில. ஆமேன். பாருங்க, ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. எப்பவுமே நான் சொல்வேன், கதைக்குள்ள ஒரு நிஜம் இருக்கும், உவமைக்குள் ஒரு உண்மை இருக்கும். ஆமேன். ஒரு பாஸ் அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. வயசானோன்னு அவர் நினைக்கிறாரு, இந்த பொறுப்பை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அவருக்கு உடன்பிறப்புகளோ அல்லது அவருடைய பிள்ளைகளோ இல்லை. ஸோ எனக்கு அப்புறம் இந்த வேலையை செய்யறக்கு, இந்த கம்பெனியை நிர்வகித்து நடத்துறக்கு யாராவது ஒருவர் கையில் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது அவங்க கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த பாஸ் சொல்கிறாரு, நாளைக்கு எல்லாருக்கும் உங்கள் கையில் ஒரு விதையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன கொடுக்குறேன்னு சொன்னார்? விதை உங்கள் கையில் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அதே மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம், பாஸ் நம்ம கையில் ஒரு விதையை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த விதையை வாங்கினாங்க. வாங்கி சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனாங்க, அந்த விதையை விதைக்கணும்னு யோசிச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு கடைநிலை ஊழியர், அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க. சில நேரம் உங்கள் வேலையில் யாரும் உங்களை மதிக்கலையா, நன்றி சொல்லுங்கள், உங்களுக்கான உயர்வு சீக்கிரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த கம்பெனியில் அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க, ரொம்ப டீக்ரேட் பண்ணுவாங்க, அவரை ரொம்ப ஒரு இதாக நினைப்பாங்க. ஆனால் அவர் தேவனை அறிஞ்சிருந்ததுனால நன்றி சொல்வார், எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வார். வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனோடனே அவர் மனைவி கிட்ட சொன்னார், இந்த பாரு, ஒரு அழகான விதையை எங்கள் பாஸ் இன்னைக்கு எங்கள் கையில் கொடுத்துருக்காரு, இதை விதைக்கணும்னு சொன்னார். பாருங்க, புத்தியுள்ள ஒரு மனைவி என்ன செய்கிறா அப்படின்னா, அந்தம்மா ஐடியா கொடுக்குறாங்க. ஒருவேளை இதை நீங்கள் வெளியே மண்ணில் எங்கேயாவது விதைச்சிங்கன்னா, அதாவது மண்ணில் விதைச்சா வளரும், சப்போஸ் எஜமான் கேட்கும்போது, பாஸ் கேட்கும்போது அதை நம்ம அந்த செடியோடு பிடுங்கினோன்னா அது வாடி போயிடும். அதனால் ஒரு மண் பானையில் என்ன செய்யலாம், மண்ணை போட்டு அந்த விதையை தண்ணீர் ஊற்றி நம்ம வளர்க்கலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த மண் பானை எடுத்து அதுக்குள்ள மண்ணை போட்டு தண்ணீரை ஊற்றி அந்த விதையை விதைச்சிட்டாங்க. பாருங்க, 6 மாசம் பார்க்குறாங்க, விதையிலிருந்து ஒரு முளை கூட வரல. விதையிலிருந்து
ஒரு முளை கூட வரல. 7 மாதம் ஆச்சு, ஒரு முளை கூட வரல. இவர் ஆஃபீஸ் போகும்போது அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களும் பேசிக்கிறாங்க, என்னுடைய செடி ரொம்ப அழகாக வளர்ந்துருச்சு, என்னோட செடி பெரிய லெவலுக்கு வளர்ந்துருச்சு, என்னோட செடி காய் விட்டுருச்சு, பூ விட்டுருச்சு, பழம் விட்டுருச்சு, நான் ஃபஸ்ட்டாக வந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் தான் அப்படின்னு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இவர் காதில் விழுது. ஆனால் இவர் யோசிக்கிறார், அப்பா என்னோட செடியிலிருந்து ஒரு முளை கூட வரலையப்பா, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, 8வது மாதத்தில் பாஸ் கேட்பாரு, நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே அப்படின்னு அவர் மனசு புழுங்கிட்டே இருக்கு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, எஜமான் சொன்ன வேலையை சரியா செஞ்சிருக்கோம், எஜமான் சொன்ன வேலையை சரியா செஞ்சிருக்கேன், என் வேலையில நான் ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்கேன், கடவுள் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை அவருக்குள். அதே மாதிரி 8வது மாதம் ஆகும்போது பாஸ் சொல்றாரு, எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. எல்லா ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க வளர்த்த அந்த செடிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சா, ஆயிரக்கணக்கான பேர் அவங்க வளர்த்த செடிகளையும் மரங்களையும் கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும், அந்த இடமே பசுமையாக காட்சி அளிக்கிறது. எஜமான் பார்க்குறாரு, இவ்வளோ பசுமையா அப்படின்னு யோசிச்சுட்டு யார் விதை முளைக்கவே இல்லை கை உயர்த்துங்கன்னு சொல்கிறாரு. 1000 பேரில் ஒருவராய் இவர் கரத்தை உயர்த்துறாரு, ஐயா என்னுடைய விதை முளைக்கவே இல்லைன்னு உயர்த்துறாரு. அப்போது எல்லாரும் அவருடைய இந்த ஜனங்களுடைய பார்வை, இவன் எதுக்காக மாட்டான், இவன் உதவ மாட்டான், இவன் இப்படி தான் அப்படின்னு எல்லாரும் பேசுறது அவருடைய காதுகளில் விழுகிறது. ஆனால் எஜமான் சொல்கிறாரு, அப்படி விதைக்காத அந்த நபர் முன்னாடி வாங்கன்றாரு. விதைக்காத அந்த நபர் முன்னாடி வா. வர 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 எஜமான நெருங்க இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பயமும் இருந்துச்சு. எஜமான் என்ன சொல்ல போறாரோ, நான் தான் ஒன்றும் இல்லையே, எப்படி என்ன எதுக்கு கூப்பிடுறாருங்கிற ஒரு பயத்தோடையும் ஒரு கஷ்டத்தோடையும் முன்னாடி போய் நிற்கிறாரு. அப்போ அவரை கிட்ட நிறுத்தி எஜமான் தட்டி கொடுத்து சொன்னாரு, நான் கொடுத்த அத்துணை விதைகளும் முளைக்காத விதைகள். நான் கொடுத்த அத்தனை விதை என்னது, முளைக்காத விதைகள். நீங்கள் எல்லாரும் உங்கள் விதை முளைக்கலன்னு சொல்லி ஆமீன் வேற விதையை வாங்கி நீங்கள் உங்களுடைய இதில் போட்டு விதைக்க வச்சு முளைக்க வச்சு வளர்த்தி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் என்னை ஏமாத்திருக்கீங்க. ஆனால் இவன் மட்டும் தான் கொடுத்த எஜமானாகிய நான் கொடுத்த வேலையை உண்மையாக செஞ்சதுனால எனக்கப்புறம் இவன் தான் பாஸாக இருப்பான், இவன் தான் உங்களை நடத்துவான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அந்த ஊழியர்கிட்ட கொடுத்து அந்த எஜமான் மரித்து போனாராம். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில நேரம் வேலை செய்கிற இடத்துல உங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா, உங்களை ஒரு மாதிரி நினைக்கிறாங்களா, சோர்ந்து போகாதீங்க. உண்மை தன்மையையும் சுறுசுறுப்பையும் வசனத்தையும் விடாமல் உழைச்சி பாருங்க, போடுங்க, உங்கள் உண்மையை இன்புட்டாக போடுங்க, ஆமீன், உங்கள் உழைப்பை போடுங்க, ஆமீன், எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க. அப்பா உங்களை உயர்த்துறத உங்க கண்ணு பார்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். நீ வா, உன்னால முடியலன்னு தானே சொல்ற, நீ வா, உன்கிட்ட இருக்கிற உண்மையை நான் பார்க்குறேன்னு மனுஷன் உங்களை தட்டி கொடுக்குறானோ இல்லையோ, அப்பா தட்டி கொடுப்பாரு. நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தில் எங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு யார் இருக்கா? பாஸ்டர் ஐயாவோட அப்பா ஊழியக்காரர் இல்லை, என்னோட அப்பா ஊழியக்காரர் இல்லை, இந்த ஊழியத்தை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாதுங்க. ஒன்று கர்த்தர், 2வது சபையின் மக்களாகி நீங்கள் கொடுக்கிற அந்த உற்சாகமும். ஆமென். ஏஞ்சல் டிவியில் சொன்ன 30 பேருக்கு உணவு கொடுக்குறோம், 5 பேருக்கு ஓய்வூதியம் கொடுக்குறோம், நிறைய ஏழை மக்களை தாங்குறோம் அப்படின்னா எங்கள் சபை மக்களுடைய ஜெபமும் அவங்க கொடுக்குற காணிக்கையும் தான் சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு 30 பேருக்கு நம்ம உணவு கொடுக்குறோன்னா நாளைக்கு 3000 பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நம்ம சபையை ஆண்டவர் பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்க உழைப்பு பேசப்படணும், நீங்க பேசப்படணும், உங்க வேலை பேசப்படணும். ஆமீன். 1000ல் ஒருவரா நீங்க இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப வேலையில எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை, சுத்தம், சுறுசுறுப்பு, வசனம் எல்லாம் யாருக்குள்ள இருக்கும்? பைபிளை படிச்சு பாருங்க. 2 நாளாகும் 2ஆம் அதிகாரம் 13, 14 வீட்டுக்கு போய் படிங்க. அந்த அதே வசனங்கள் தான். சிஸ்டர் அதை படிச்சிருங்களேன். 2 இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ
அவைகளையெல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடு கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். அல்லேலூயா. வசனம் உங்களுக்கு புரியுதா? என்னென்ன வேலை செய்வதற்கு சொல்லப்படுமோ எல்லா வேலையும் அவனுக்கு தெரியும். யூகித்து செய்யறக்கு அவனுக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எதுவுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாதுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத காண்பீங்க. ஆமேன். என்னைக்கு தெரியாது தெரியாது தெரியாதுங்கிறீங்களோ தெரியாமே போயிடும். ஆமேன். வீட்டுலையும் செடி வைக்கிறோம், அது தொட்டியில வளர்ற செடி. வெளியும் செடி வைக்கிறோம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வீட்டில் வளர்க்கிற செடியினுடைய வளர்ச்சி கம்மி, வெளியே மண்ணில் வச்சு வளர்த்துற செடியினுடைய வளர்ச்சி அதிகம் இல்ல? அப்போ அந்த மாதிரி என்ன செய்ய, ஒரு வளர்ச்சி இல்லாம போயிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி எனக்கு போதுன்னு நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வந்துருச்சு போதுன்னு நினைக்காதீங்க. இல்ல, இன்னும் நான் முன்னேறணும். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன் பாருங்க. அதாவது இப்பெல்லாம் இந்த ரேப்பிடோ அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணி எல்லாரும் என்ன செய்றாங்க, கார், பைக்கு, ஆட்டோ, டாக்ஸி இதெல்லாம் புக் பண்றாங்க. அதை உருவாக்கின அந்த நபர் பெயர் எனக்கு தெரியல, அநேகமாக ஏதோ ஸ்ரீராமோ சம்திங் என்னமோ வந்துச்சு. அவர் அந்த தம்பியை குறித்து நான் படிக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 75 கம்பெனியில் அவர் போய் வேலை கேட்டாராம். எத்தனை கம்பெனிஸுங்க? 75 கம்பெனிஸில் போய் ஐடி படிச்சிருக்காரு. 75 கம்பெனி ஏறி இறங்கினாராம் வேலைக்காக. ஒருத்தர் கூட வேலை கொடுக்கல. உனக்கு வேலை கொடுக்க முடியாது, நீ அந்த அளவுக்கு தகுதி இல்லை, போயிட்டுன்னு அனுப்பிச்சிட்டாங்களாம். ஆனால் சோர்ந்து போகலீங்க. ஐ மீன், கம்பெனி கொடுக்காட்டி என்ன, நான் ஒரு கம்பெனியை உருவாக்குவேன்னு நினைச்சாரு பாருங்க. அங்கதாங்க அவர் உயர்ந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கம்பெனி உன்னை நிராகரிக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நிராகரிப்பதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். சோ அன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சார், என்ன செய்யலாம், ஒரு நல்ல சேவையை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக ரேப்பிடோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்தியா முழுக்க அந்த நிறுவனம் இருக்கிறதாம். ஆமேன். பாத்தீங்கன்னா நல்லா உழைத்தாரு, மேன்மைக்கு வந்தாரு. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 6700 கோடி அவருடைய சொத்து மதிப்பு. நம்ம உழைக்காம ஒரு 600 ரூபாய் கூட அக்கௌண்ட்ல சில நேரம் இருக்கிறது இல்லை. ஆமே. எத்தனை பேர் உணர்றீங்க? அல்லேலூயா. இந்த ஜிபே எல்லாம் வந்தது ஒரு வகைக்கு நல்லது. ஆமே. சேமிக்க பழகி இருக்கிறோம், செலவு பண்றதுக்கு யோசிக்கிறேன். நேற்று ட்ரெயினில் வரும்போது எனக்கு முன்னாடி 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, லேடிஸ் 3 பேர். நான் பாட்டு பாடிட்டே வந்தேன். அவங்க என்னை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, அங்கே திரும்பிக்குவாங்க. நானும் அவங்கள பார்த்து சிரிப்பேன். சரின்னு கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் இறங்குற நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. 3 பேருமே நல்லா படித்தவர்கள், அதிகாரிகளாக இருந்தவர்கள். அப்போ அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, நான் உங்களை பார்த்து சிரிச்சேன்னு எதாவது நினச்சிக்காதீங்க, நான் செயின்ட் மேரிஸ் காலேஜில் படித்தேன், ஸ்கூலில் காலேஜ்லலாம் அங்கே தான் படித்தேன், அந்த வார்த்தைகள் எனக்கு புரிகிறது, அதனால நான் வந்து சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பெரிய ஒரு துறையில் ஜிஎம்மாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இறங்கும்போது உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கினேன். தேவ பிள்ளையே, எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியம் வேலைன்றது. ஆமே, ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஆகவே எந்த வேலையை கொடுக்கிறார்களோ தெரியலன்னு சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்க. ஆமேன். சில நேரம் போய் ஒளிஞ்சுக்கிறது, எங்க நம்ம கிட்ட வேலை கொடுத்துருவாங்களோன்னு நோண்டியே போடுவார் ஆண்டவர் கண்ணை. ஆமே. சில நேரம் எக்ஸாம் இப்பெல்லாம் பார்த்தீங்களா, ஸ்கூல்ல வடிவத்தில் உட்காரன்னு கொண்டு வந்துட்டாங்க. கடைசி பெஞ்சில் எல்லாரும் போய் உட்கார முடியாது. அதாவது ஹோம்ஒர்க் எழுதலைன்னா டீச்சருக்கு நம்ம தெரியக்கூடாதுன்னு இப்படியே குனிஞ்சுக்குவோம்ல, அதெல்லாம் நீ நடக்காது. ஆமே. வடிவத்தில் உட்காரணும். அது கேரளாவில் இருந்துச்சா, அதை இப்போ நம்ம இதுலேயும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தரை நான் துதிக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலை ஈராம கூப்பிடுங்க. கொத்து வேலையா ஈராம கூப்பிடுங்க, கற்கள் வேலையா ஈராம கூப்பிடுங்க, தங்கத்துக்குரிய வேலையா ஈராம கூப்பிடுங்க, வெண்கல வேலையா ஈராம கூப்பிடுங்க. ஆமேன். உள்ள ஏதாவது டிசைன் பண்ணணுமா ஈராம கூப்பிடுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. உங்க பேரை உங்க கம்பெனி சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் சொல்லணும், இவருக்கு இது தெரிஞ்சிருக்கு, இவரை கூப்பிடுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. வாயிலேயே வடை சுட்டிங்க, பட்டை தீட்டி போடுவார் ஆண்டவர். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும். சில பேர் வாயிலே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நான் அப்படி இருந்தேங்க, நான் ஒரு காலத்துலேங்க அப்படி ஜெபம் பண்ணங்க, ஒரு காலத்தில் அப்படி பைபிள் படிச்சுங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு.
ஆமீன். வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு. அப்படின்னு என்ன தெரியுமா? உலகம் தோன்றிய முதற்கொண்டு எத்தனையோ மனிதர்கள் வந்து போகி இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா சில பேர் சாதிச்சாங்க பாருங்க, அவங்க பேர் தான் இன்னைக்கும் பேசப்படுது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பேசப்படுது. அந்த மாதிரி உலகத்துல வந்து போனவங்களா இல்லப்பா, என்னை ஒரு சாதிக்கிற மனுஷியாக, ஒரு சாதனை மனிதனாக என்னை உருவாக்கவே நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்கப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தை யார் யாருக்குள்ள இருக்கோ கண்டிப்பா ரீச் பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சோம்பேறியா இருந்தீங்கன்னா, ஆமீன், இந்த சோம்பேறியா இருக்கும்போது உங்க உடம்பு சொல்லும் நல்லா தூங்கு, நல்லா தூங்கு. ஆமீன். நான் பேசினது கேட்டுச்சா? கேட்டுச்சா இல்லைங்களா? உங்கள் மனசு என்ன சொல்லி கொடுக்கும்? சத்தமாக சொல்லாதீங்க, மெதுவாக சொல்லுங்கள், பக்கத்தில் கேட்டுரும். நம்ம மனசு என்ன சொல்லி கொடுக்கும்? சோம்பேறியாக இருந்தால் நல்லா தூங்கு. நைட்டு நாங்கள் பெட்டுக்கு போகும்போது 12:30 மணி, 12:15 நான் கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 7 மணிக்கு உட்காரன் வசனங்களை பார்க்குறக்கு. அதுக்கடையில் சமையல் வேலையும் செய்யணும். ஆமே, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் பாஸ்டர் பட்டை தீட்டி போடுவார். ஆமே, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் சரியாய் செய்வதற்கு ஞானம் அங்கிருந்து வருது. அல்லேலூயா. அப்போ சோம்பல் என்ன செய்யுமா? தூங்கி விழப்பண்ணும். சோம்பேறி சொல்வானா, இன்னைக்கு வேலைக்கு போகாத, வெளியே சிங்கம் இருக்கு, உன்னை அடிச்சு கொன்னு போடுன்னு சொல்லுவான். நான் சொல்ல, பைபிள் சொல்ல. அல்லேலூயா. காலையில் எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஆமே, பெரிய ஆளா வரணும். ஆமே, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும், நிறைய பேருக்கு நான் நிறைய செய்யணும். ஆமீன். எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அள்ளி அப்படி வாரி வழங்கிடணும். எப்போ வந்தாலும் பிரியாணி தான் கொடுக்கணும். நான் போடுற ட்ரெஸ் ஈக்குவலாக அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும். சந்தோஷமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஆமே, என்னைக்கு அப்படியெல்லாம் வாழ்றது? ஒரே வாழ்க்கை தானே. ஆமே, இந்த மாதிரி டெண்டன்சியோட உழைச்சு பாருங்க, பெரிய ஆளாயிருவீங்க. அல்லது ஐயோ உழைக்கணுமா, சோம்பேறி சொல்லுவானா, வெளியே சிங்கம் இருக்கு, வெளியே போயிடாத. ஆமே, நீ வேலைக்கு போனா சிங்கம் வந்து உன்னை அடிச்சு கொன்னுரும். எங்க சிங்கம் நிக்குதா வெளியே? போய் எட்டி பார்த்துட்டு வாங்க, யாராவது நிக்குதான்னு. இதுதான் சோம்பேறியினுடைய வார்த்தைகள். ஆனால் சுறுசுறுப்புள்ளவன் கையோ, இந்த கைக்கு நன்றி சொல்லுங்க, இந்த கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன கைவலியா இருந்தாலும் மாறும். ஆமேன். உங்க மூளைக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஞானத்தை கொடுத்து 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 அற்புதமா அப்பா உங்களை உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. சாலமோன் சொல்றாரு, என் ஞானம் என் கூட இருந்ததுனால நான் பெரிய வேலை செஞ்சேன், பெரிய வீடு கட்டினேன், பெரிய தோப்பு வாங்கினேன். ஆமேன். எங்களுடைய தலைமுறையில், ஆமேன், என்னுடைய ஆட்சி காலத்துல தங்கம் ஒரு பொருட்டா எண்ணப்படல, வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படலன்னா அத்துணை உழைப்பை அவர் கொட்டி இருக்கிறார் என்பது தானே அர்த்தம். ஆமே, வாழ்ந்தா பெரிய வீட்டுல வாழ்வன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். பெரிய வீட்டுல வாழ்வேன். ஹல்லேலூயா. பெரிய கார்ல பயணிப்பேன். ஹல்லேலூயா. இந்த பூமியில பெரிய ஆளா இருப்பேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்ன பார்க்குறவன், நான் இருக்கிற நிலையை பார்த்து இவன் கிறிஸ்தவன்டா, பெரிய ஆளா இருக்கான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி வாழணும். ஹல்லேலூயா. ஒழுக்கத்தை இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும், பரிசுத்தத்தை இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். தெய்வ பிள்ளை, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். இரும்பு நல்ல உலோகம்தான். இரும்பு நல்ல உலோகம்தான், நல்ல வெயிட்டான பொருள். இரும்புல நிறைய பொருட்களை செய்யலாம். என்றைக்கு அது கிடப்பில் போடப்படுகிறதோ அது துருப்பிடிக்கும். ஆமேன். ஆகவே சோம்பல் உள்ளவர்களுடைய மனம், ஆமேன், துருப்பிடிக்கும். சோம்பல் உள்ளவங்க மனசு, நீங்க நல்லவங்க தான், நீங்க சூப்பர் தான், நீங்க அழகு தான், நீங்க பெரிய ஆளு தான், ஆனா உங்க மனசு சரியில்லைன்னா நீங்க உங்க வேலையில என்ன ஆயிரும்? துருப்பிடிச்சு போயிடும். துருப்பிடிச்ச இரும்பு எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க? துருப்பிடிச்சதுன்னா என்ன ஆகும்? இப்படி சொரண்டுன்னா என்ன ஆகும்? அப்படியே தூள் தூளா தூள் தூளா விழுந்துரும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி துருப்பிடித்த மனங்களோடு வாழ நீங்கள் அழைக்கப்படல. ஆமேன். வசனத்தோடு வாழ, சுறுசுறுப்பான எண்ணங்களோடு பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேலையில் ஜாக்கிரதையா இருந்தால் நீசனுக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அவர்கள் உங்களை சல்யூட் பண்ணுவாங்கங்கிற வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.